ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வான் செயின் சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் நெட் ஏர்ட்ராப் போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ டெய்லி காம்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதான் அப்படி பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இல்லை சில டெஸ்ட் நெட் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். ஸோ மெயின் ட்ரான்சாக்ஷன் இருக்குது, பட் அது கொஞ்சம் ஃபீ அதிகமாக போகிறதால அது இப்போதைக்கு நம்ம பண்ணலை. ஸோ பட் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன் நான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கேலக்ஸி டாஸ்க்கும் இருக்குது. ஸோ உங்களோட அஃபிஷியல் நம்ம ட்விட்டர் பேஜில் போய் பார்க்கலாம். ஸோ இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைனான்ஸ் லேபே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீட் ஃபேஸ்லேயே ஒரு 3 மில்லியன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ப்ராஜெக்டாகவும் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் நான் பண்ண போகிறேன் நான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற எதுவும் இருக்குது, பட் நான் அதை பண்ணலை நான். ஸோ வேறு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக அது கம்மியாக பண்ண மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக நான் வந்து கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் நான். இப்போதைக்கு இந்த டெஸ்ட் நெட் மட்டும் பண்ணிவிடும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா A to Z எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். டவுட் வச்சு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் வந்து முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான யூனிவர்சிட்டியில் ஒரு பொறுத்தல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி மைசூர் கிவி இடத்துல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ட்விட்டரை ஃபஸ்ட் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதான் மஸ்ட்டு. ஸோ கனெக்ட் வேலட் அண்ட் எக்ஸ்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ட்விட்டர் மட்டும் தான் அதில் காட்டும். ஸோ ட்விட்டர் நம்ம போய் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி வந்துடும். ஸோ உங்களோட கோடு வந்துடும். ஸோ கோடு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து ரெஃபரல் கோடு வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா சரி, நீ என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% வரைக்கும் பூஸ்ட் தருவாங்க. ஸோ என்ன பண்ணுறேன், நான் வந்து அதை என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே டெய்லி காம்போ இருக்கும். ஸோ இந்த டெய்லி காம்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ இதில் நம்ம பிளேன் கொடுத்தீங்கன்னா இதில் நம்ம நிறைய ஆம்ஸ்டர் காம்பேட்டில் காம்போ வரும்ல. ஸோ அதே மாதிரி தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 கொடுத்துருவாங்க. இந்த 12ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ 3 வந்து கரெக்டான ப்ளேஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பாயிண்ட்ஸ் சொல்லி தருவாங்க. ஸோ டெய்லி கோடு மாறும். இன்றைக்கான கோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 478. ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், நான் 100% கம்ப்ளீட் பண்ணதால் எனக்கு வந்து 10,000 காயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், நீங்கள் ஒன்றுமே சொல்லணும்னா 0 தான். அது நீங்கள் 1 கரெக்டாக சொன்னால் 25%. 25%னா என்ன, அது கரெக்டாக 2,500 தருவாங்க. நீங்கள் 2 கரெக்டாக சொன்னீங்கன்னா 50, அப்படியே பாதி 5,000 தருவாங்க. நீங்கள் 3 கரெக்டாக சொன்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் முடிஞ்சளவு டெய்லி வந்து டெலகிராம் நான் அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இதை ப்ளே பண்ணி கம்ப்ளீட் பண்ணி பாயிண்ட் ஏற்றிக்கோங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் டாஸ்க் இருக்குது, அண்ட் ஃபாலோ பண்ணுறது, லைக் பண்ணுறது, ரீபோஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன டாஸ்க் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட்ஸ் தருவாங்க. அதுவும் பாருங்கள், பாயிண்ட்ஸ் கம்மி தான். டெய்லி காம்போவை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெய்லி பண்ணுறது நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் இதுலேருந்து தர பாயிண்ட்ஸு கொஞ்சம் கம்மி தான். 2000, 1000 அப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எதுலாம் பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து நான் அந்த காம்போன்ற பாருங்கள், கரெக்டாக போட்டதால் 10,000 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் இந்த 20% பூஸ்ட்டால் அது 12,000 கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக அந்த ரெஃபர் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ டெஸ்ட்நெட் பாயிண்ட்ஸ் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நெட் வரும்போது நமக்கு வந்து காயினாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பிரிட்ஜி டாஸ்க் மாதிரி இது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வந்து பிரிட்ஜுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன், ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்க, உங்கள் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிப்போலே ITH இருக்கணும். ஸோ அது எப்படி எடுக்குதுன்னு நாள் நிறைய வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ அதான் அந்த எத்திரியம் பாசெட்டு. அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு வந்து உங்களோட வாலெட் அட்ரஸ் போட்டு நீங்கள் ETH சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போலே டெஸ்ட்நெட் ETH தான். அதுக்கு மினிமம் அக்கௌண்ட்டில் வந்து 0.001 எத்திரியம் கண்டிப்பாக இருந்தாகணும். ஸோ லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். அதுன்னு ஒரு $3 $4 கிட்ட நம்ம இருக்கும். அந்த அளவுக்கு உங்கள் வாலெட்டில் இருக்கணும். ஸோ அது இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் பண்ணுற மாதிரி தான் ஃபீலாம் அதிகமாகும். ஸோ வாலெட்லேருந்து ஸோ நான் அது ஃபாஸ்ட் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ நான் சிப்போலியாவுக்கு வந்து மாற்றிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணால் போதும். ஓகே, நான் வந்து 0.1 பண்ணிக்கிறேன். ஸோ டெபாசிட் கொடுத்துருக்கேன். இது டெஸ்ட்நெட்டு தான். ஸோ டெஸ்ட்நெட்டுங்கிறதால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், இதுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து இதுக்கு ஃபீயும் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டெஸ்ட்நெட் தான். அப்புறம் இதிலே வந்து பார்த்தோன்னா வந்து ப்ராக்ஸிமா கீழே சாட்டன் ஒன்று இருக்கும். அதுவும் வந்து பார்த்தோன்னா சேம் அதே அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ டெஸ்ட்நெட் முடிஞ்ச அப்புறம் மேலே வந்து பார்த்தோன்னா ஸ்வான் சிப்போலியா டெஸ்ட்நெட் இருக்குல்ல மேலே. ஸோ கிளிக் கொடுத்து நீங்கள் ஸ்வான் மாற்றினீங்கன்னா இது மெயின் நெட் டாஸ்க் ஆகிடும். ஸோ மெயின் நெட்டுக்கு வந்து ஃபீ போகும். ஸோ அதனால் உங்களுக்கு செய்ய சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா அது வந்து ஒரிஜினல் அமௌண்ட் வந்து இது பண்ண சொல்ல வராங்க. அதனால் நான் வந்து உங்கள் விருப்பத்தில் விட்டுறேன். இது நான் வந்து பண்ணுறேன் இல்லை, நான் யோசிச்சு தான் பண்ணுவேன். ஸோ உங்கள் விருப்பம். நான் வந்து உங்கள் யாரையும் நான் பண்ண சொல்லலை. ஸோ அது உங்கள் விருப்பத்தோடய பண்ணுங்கள். ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் 0.07 எத்திரியம் தான் நான் வந்து கொண்டு போகலான்னு பார்த்தேன். அது ஃபீயை வந்து பாருங்கள் $5.29. ஸோ ஃபீ கட்டிலாம் நம்மளாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மெயின்டெனட் டாஸ்க் மட்டும் நம்ம அப்படியே ஒதுக்கிட்டு நம்ம டெஸ்ட்நெட் மட்டும் இப்போதைக்கு பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி டாஸ்க் வந்திருக்கும். ஸோ கேலக்ஸி டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வான் மெயின் நெட்டுக்கான டாஸ்க் வந்து போயிருக்கு. இல்லை சின்ன இது தான். ஸோ நீங்கள் ஸ்வான் செயின் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது, டெலகிராம் ஃபாலோ பண்ணுறது, ஸோ அந்த ஸ்பேஸ் யூசர் இது இங்கே மேலே இந்த ஃபாலோங்கிற பட்டன் அது கொடுத்துட்டிங்கன்னா தேர்ட் டாஸ்க் வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா
டிஸ்கார்ட் டாஸ்க்கு. ஸோ டிஸ்கார்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் ரோலை மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் டாஸ்க் தான். ஸோ குவாட் பண்ணுறது, லைக் பண்ணுறது, ஸோ அவங்க சொல்கிற இந்த 4மே வந்து பேஜ் விசிட் பண்ணாலே போதும். ஸோ ஸ்வான் செயின் ஃபாசட் இருக்குது, அதில் போய் நம்ம இது பண்ணால் ஸோ டெஸ்ட்நெட் டோக்கன் தருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வான் செயினில் ஈத்தீரியம் தேவை, அதை நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ஸோ மெயின் நெட்டுக்கு நம்ம இது பண்ணோம்ல, $5 கேட்டுருந்துச்சுல, ஸோ அது பண்ணணும். ஸோ வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்தால் நான் ஸோ கைஸ் இப்போதைக்கு இவ்வளோ தான். வேறு டவுன்ஸ் மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு அப்டேட் வந்தாலும் நான் டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். மாதிரி ஸ்டே டியூன். பாய்.